The Lord wants to declare this month as a month of restoration. இந்த மாதம் தேவன் இப்படியாக பிரகடனப்படுத்த போகிறார், சகலத்தையும் திருப்பி கொள்ளுகிற மாதமாய் இருக்க போகிறது. Whatever you've lost, God is going to restore. எதெல்லாம் இழந்து இருக்கிறீர்களோ கர்த்தர் அதை திருப்பி தரப்போகிறார். Wherever you've been lagging, the Lord says, I'm going to make you go front. எந்தெந்த இடத்துல நீங்கள் பின்தங்கி இருக்கிறீர்களோ நீங்கள் முன்னேறி செல்ல போகிறீர்கள் என்று தேவன் சொல்லுகிறார். The character of Satan is destruction. ஆனா பிசாசின் குணாதிசயம் என்னவென்றால் அழித்து விடுவது. But Satan fails to understand God is not only a God of construction, but he is also a God of recreation. ஆமென். பிசாசுக்கு ஒரு காரியம் புரியவில்லை, என்னதான் தேவன் உருவாக்குறவராய் இருந்தாலும் அழிக்கப்பட்ட காரியங்களையும் திரும்ப எடுப்பித்து கட்டுகிறவராய் இருக்கிறார். I pray that every one of you have the discernment of the sons of Issachar. இசக்காரின் புத்திரர்களை போல நீங்கள் இருக்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன். And the Lord says you will recover everything. கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் சகலத்தையும் திருப்பிக் கொள்ள போகிறீர்கள் என்று. Let us turn our Bibles first of all to 1 Samuel chapter 30 and verse 8. 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திற்கு நாம் வேதாகமத்தை திருப்பிக் 1 கொள்வோம். Samuel chapter 30 verse 8. தாவீது கர்த்தரை நோக்கி, நான் அந்த தொண்டை பின்தொடர வேண்டுமா, அதை பிடிப்பேனா என்று கேட்டான். அதற்கு அவர், அதை பின்தொடர், அதை நீ பிடித்து சகலத்தையும் திருப்பிக் கொள்ளுவாய் என்றார். In Tamil it is written as you will possess it, but in English it says you will overtake. நீ அதை மேற்கொள்ளுவாய் என்று போடப்பட்டிருக்கிறது. Something that you were lagging behind, the Lord says no more lagging behind. You will go in front of the problem. ஆமென். நீங்க இனிமே பின்னாக உங்களை இழுக்க முடியாது, அந்த பிரச்சனைக்கு முன்பாக நீங்கள் கடந்து செல்ல போகிறீர்கள். Wherever you've been lagging, the Lord says I'm going to make you go front. எந்தெந்த இடத்துல நீங்கள் பின்தங்கி இருக்கிறீங்களோ நீங்கள் முன்னேறி செல்ல போகிறீர்கள் என்று தேவன் சொல்லுகிறார். And the Lord says you will recover everything. கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் சகலத்தையும் திருப்பிக் கொள்ள போகிறீர்கள் என்று. Somebody lift your hands and say amen. ஆமென். The Lord wants to declare this month as a month of restoration. இந்த மாதம் தேவன் இப்படியாக பிரகடனப்படுத்த போகிறார், சகலத்தையும் திருப்பி கொள்ளுகிற மாதமாய் இருக்க போகிறது. Whatever you've lost, God is going to restore. எதெல்லாம் இழந்து இருக்கிறீர்களோ கர்த்தர் அதை திருப்பி தரப்போகிறார். You will recover everything that you have நீங்கள் lost. சகலத்தையும் திருப்பி கொள்ள போகிறீர்கள். How many of you want to say amen? Amen. I believe with all my heart என் முழு இருதயத்தோடு நான் a விசுவாசிக்கிறேன். season of restoration has begun in our lives. நம் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் திருப்பி கொள்ளுகிற ஒரு காலகட்டம் ஆரம்பித்து விட்டது. The Lord is going to restore our nation. தேவன் நம் தேசத்தை திருப்பி கொள்ள போகிறார். The Lord is going to restore your family. உங்கள் குடும்பங்களை தேவன் திருப்பி கொள்ள The போகிறார். Lord is going to restore our fortunes. நாம் ஆசீர்வாதங்களை தேவன் திருப்பி தர The போகிறார். Lord is going to restore anything and everything that you have lost. எதெல்லாம் நீங்கள் இழந்து தவிக்கிறீர்களோ அந்த காரியத்தை தேவன் உங்களுக்கு திருப்பி கொள்ள கிருபை செய்ய போகிறார். In fact, the major theme of the Bible is restoration. இந்த வேதாகமத்தின் முக்கியமான தலைப்பே இந்த திருப்பி கொள்ளுவதுதான். What is restoration? திருப்பி கொள்ளுவது என்றால் என்ன? Let me explain it to you like this from the Hebrew word. எபிரேய வார்த்தையிலிருந்து நான் உங்களுக்கு விவரமாய் இப்பொழுது நான் எடுத்து சொல்ல போகிறேன். What is the exact meaning of the word restoration? ரெஸ்டோரேஷன் என்றால் என்ன? The Hebrew word for restoration is aruka. அருகா என்கிற எபிரேய வார்த்தை தான் திருப்பி கொள்ளுவதற்கு அர்த்தம். I don't have the exact word in Tamil for restoration. ரெஸ்டோரேஷன் என்ற வார்த்தைக்கு சரியான தமிழ் வார்த்தை இல்லை. ஆதி நிலை ஏகுதல், இருந்த நிலைக்கு திரும்புதல். Restoring back to what you were before. அது சுத்த தமிழிலே நாம் அப்படியாக சொல்லலாம். ஆதி நிலை ஏகுதல்னு சொன்னா இருந்த இடத்திலிருந்து அது உருமாறி போனதை மறுபடியும் அதனுடைய ஸ்தானத்துக்கு கொண்டு வந்து நிறுத்துவது. Getting back to its original position. That is restoration. அதுதான் திருப்பி கொள்ளுவது. I believe when God blessed us there was perfection.
நான் விசுவாசிக்கிறேன் தேவன் நம்மை ஆசீர்வதிக்கும் போது அது பூரணமாக இருந்தது என்று. But somewhere down the line the enemy has stolen things. ஆனா எங்கேயோ நம் வாழ்க்கையில் சத்துருவானவன் சில காரியங்களை திருடி விட்டான். The characteristic of God is creation. தேவனுடைய குணாதிசயமே உருவாக்குவது. But the character of Satan is destruction. ஆனா பிசாசன் குணாதிசயம் என்னவென்றால் அழித்து விடுவது. But Satan fails to understand God is not only a God of construction but he is also a God of recreation. ஆமென். பிசாசுக்கு ஒரு காரியம் புரியவில்லை. என்னதான் தேவன் உருவாக்குறவராய் இருந்தாலும் அழிக்கப்பட்ட காரியங்களையும் திரும்ப எடுப்பித்து கட்டுகிறவராய் இருக்கிறார். Satan is the master of demolition. பிசாசானவன் இது அழிக்கும்படியான ஒரு தந்திரத்தை பெற்றுள்ளான். But as God is a God, the Lord of restoration. ஆனா தேவன் நாம் எப்படிப்பட்ட தேவனாய் இருக்கிறார் என்றால் சகலத்தையும் கட்டி எழுப்புகிறவராய் இருக்கிறார். What is restoration? Restoration என்றால் என்ன? Restoration means God is going to re-establish whatever you have lost. எதெல்லாம் இழந்து இருக்கிறீர்களோ அதை திரும்ப தேவன் உங்களுக்கு கொடுப்பதுதான் திருப்பி கொள்ளுவது ரெஸ்டோரேஷன் என்ற That is அர்த்தம். why you see in Ecclesiastes chapter 3, first Satan goes and destroys, but second God comes and restores. பிரசங்கி 3ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம், முதலாவதாக பிசாசு போய் அழித்து விடுகிறான், பின்பாக தேவன் வந்து திரும்ப கட்டி எழுப்புகிறவராய் இருக்கிறார். That is why the Bible starts like this. It says like, there's a time for birth, there's a time for death. But then when you read from verse 3, it says a time to kill, a time to heal. கொல்ல ஒரு காலம் உண்டு, குணமாக்க ஒரு காலம் உண்டு. A time to demolish, a time to construct. இடிக்க ஒரு காலம் உண்டு, கட்ட ஒரு காலம் உண்டு. Why are all the positives coming behind? ஏன் எல்லா நல்ல காரியங்களும் பின்பாக வருகிறது? Because first the Lord allows the enemy to do whatever he can to you. முதலாவதாக பிசாசு என்னென்னலாம் உங்களுக்கு செய்ய முடியுமோ எல்லாவற்றையும் செய்யும்படியாக ஆண்டவர் அனுமதித்து விடுகிறார். Like in the case of Job. யோபின் வாழ்க்கையில் நடந்தது போல் He says whatever you do, you do. அவர் சொல்லுகிறார், என்ன செய்றியோ நீ செய். Whatever test you want to bring to my children, bring it upon. என் தேவ பிள்ளைகளுக்கு எதெல்லாம் காரியத்துல சோதிக்கிறியோ நீ எல்லாவற்றையும் செய்து முடித்து But விடு. I will come and restore it to ஆனா them. நான் வந்து சகலத்தையும் அவர்களுக்கு திருப்பி தரப்போகிறேன். Somebody shout amen. ஆமென். Somebody lift your hands and say amen. கரங்களை உயர்த்தி ஆமென் I சொல்லலாமா? believe God is going to restore us. நான் விசுவாசிக்கிறேன் கர்த்தர் நம்மை மீண்டுமாக கட்டி எழுப்ப போகிறார். What is restoration in Hebrew? எபிரேய வார்த்தையில் ரெஸ்டோரேஷன் என்றால் என்ன? Aruka. அருக்கா. What is the actual meaning of aruka? அருக்கா என்றால் என்ன? It means healing, health. அருக்கா என்றால் சுகம் என்று அர்த்தம். Why do you need healing? உங்களுக்கு ஏன் சுகம் தேவைப்படுகிறது? There was something that was perfect but it got corrupted or it got infected. நன்றாக ஒரு காரியம் இருந்தது, ஆனால் ஏதோ ஒரு காரியத்தில் அது கெட்டு போய் விட்டது. So the body has been infected with a virus. சரீரமானது இந்த வைரஸ் மூலமாக இன்ஃபெக்ட் ஆகப்பட்டிருக்கிறது. So what is God going to do? ஆண்டவர் என்ன செய்ய போகிறார்? He is going to restore your health. உங்கள் சுகத்தை அவர் மீண்டுமாக தரப்போகிறார். Somebody said amen. ஆமென். The first meaning of restoration is health. முதலாவதாக சுகம் என்று அர்த்தம். Recovery. எல்லாவற்றையும் திருப்பிக் கொள்ளுவது. 1 Samuel chapter 30. 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரம். The context of the promised word for this month. இந்த மாத வாக்குத்தத்தத்தின் பிரகாரம் David in Ziklag. சிக்லாகில் தாவீது இருக்கிறார். And David has gone for the battle. யுத்தத்துக்கு கடந்து சென்று இருக்கிறார். When he comes back, அவர் திரும்ப வந்து பார்க்கும் பொழுது he sees that his wife and children have been taken away. அவர் திரும்பி வந்து பார்க்கும் பொழுது மனைவியும் பிள்ளைகளையும் சிறை பிடித்து கொண்டு போய் விட்டார்கள். First verse we read that the Amalekites have come and they have taken away his possessions. முதலாம் வசனத்தில் நாம் வாசிக்கலாம், அமலேக்கியர்கள் வந்து அவரின் எல்லா ஆசீர்வாதங்களை எடுத்து கொண்டு போய் விட்டார்கள். So his wife and children have been taken away. மனைவியும் பிள்ளைகளையும் கூட்டிக் கொண்டு போய் விட்டார்கள். And David and his friends are greatly distressed. தாவீதும் அவர் கூட இருந்த நண்பர்களும் மிகவும் துக்கப்படுகிறார்கள். The problem with going through problems is இந்த பிரச்சனைகள் வழியாக போகிற பிரச்சனையானது
வருகிறது, when it comes, everything comes together. அது வந்தா பாருங்க எல்லாம் சேர்ந்து வந்துரும். On one side he has lost his family, ஒரு பக்கம் அவர் குடும்பத்தை இழந்து தவிக்கிறார், on the other side his friends want to stone him and kill him. மறுபக்கம் அவர் நண்பர்கள் கல்லெறிந்து கொல்ல வேண்டும் என்று விரும்புகிறார்கள். Have you ever gone through a situation like that? இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைக்குள் நீங்கள் கடந்து சென்றிருக்கிறீர்கள். நீங்க இழந்த நேரத்துல எல்லாரும் உங்களை வெறுப்பாங்க, பாத்திருக்கீங்களா? You've lost so many things. In that season people will hate you People more. hate you because you don't have anything. ஏன்னா உங்ககிட்ட ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லி ஜனங்கள் உங்களை வெறுக்க ஆரம்பிப்பார்கள். First they will try to show some compassion. முதலாவது அவங்க அன்பா இருக்கிறதை போல அவர்கள் காண்பிப்பார்கள். Second, they will try to show that they have pity on you. இரண்டாவதாக பரிதாபத்தை காண்பிப்பார்கள். Third, மூன்றாவதாக they will distance from you because they think that you are a loser. நீங்க எல்லாவற்றையும் இழந்தவர் என்று சொல்லி உங்களை விட்டு தூர தள்ளி நிற்க ஆரம்பிப்பார்கள். When David was winning battles, his friends were happy to take a part of the entire kill. தாவீது யுத்தங்களை ஜெயிக்கும் போது கூட இருந்த நண்பர்கள் அந்த கொள்ளையை எடுக்கும்படியாக ரொம்ப சந்தோஷமாக கூட இருந்தார்கள். But when David lost his family and possessions along with the others, மற்றவர்களோடு கூட இணைந்து தாவீது தன் குடும்பத்தையும் ஆசீர்வாதங்களையும் இழந்த பொழுது everybody wants to distance themselves from David. எல்லாரும் தாவீது கிட்ட இருந்து விலகி இருக்க ஆரம்பித்தார்கள். That is the world, my dear beloved. இதுதான் உலகம் The அன்பானவர்களே. world is a selfish world. உலகமானது மிகவும் ஒரு சுயநலம் உள்ள ஒரு உலகமாக இருக்கிறது. Everybody is concerned about their own life prospects. எல்லாருமே பாத்தீங்கன்னா அவங்களுடைய வாழ்க்கையை குறித்து தான் அவர்கள் யோசிப்பார்கள். It's a very selfish world out there. இது ரொம்ப மோசமான ஒரு சுயநலமான ஒரு உலகம். In this world, while you are living, David had a big heart of giving to others. இந்த உலகத்துல வாழும் பொழுது தாவீதுக்கு பயங்கரமான ஒரு நல்ல பெரிய இருதயம் என்னவென்றால் மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்ற இருதயம் உள்ளவர். How many of you want to say amen? Amen. Hallelujah. Hallelujah. God needs some people who have a heart of David. David's heart was the heart of giving. Amen. ஆண்டவருக்கு தாவீதின் இருதயம் கொண்டவர்கள் வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஏனால் தாவீதுக்கு Somebody turn to your neighbor and say amen. God wants to tell you, ஆண்டவர் உங்களுக்கு சொல்ல விரும்புகிற this காரியம், season of restoration, இந்த திருப்பிக் கொள்ளுகிற இந்த it காலகட்டத்தில் is going to be a season where God gave everything back to David. தாவீதுக்கு எப்படி ஆண்டவர் எல்லாவற்றையும் திருப்பி கொடுத்தாரோ அதே போல செய்ய போகிறார். Somebody said amen. Amen. That's when David cried. அப்பதான் தாவீது அழுது கொண்டிருக்கிறார். He is so distressed, he is crying. அவர் மிகவும் துக்கப்பட்டு வேதனைப்பட்டு அழுது கொண்டிருக்கிறார். Many times we think that champions don't cry. பல வேளைகளில் நாம் நினைத்துக் கொள்ளுகிறோம் ஜெயாளிகள் அழுவதில்லை என்று. But you don't know their tears. ஆனா அவர்கள் கண்ணீர் உங்களுக்கு தெரியாது. They never cry in public, they only cry in private. ஒருவேளை பப்ளிக்ல அவங்க அழாம இருக்கலாம், ஆனா பிரைவேட் வாழ்க்கையில அவர்கள் அழுது கொண்டிருப்பார்கள். அவர்கள் பொது வாழ்க்கையில் எல்லாரும் காணும் போது அழமாட்டார்கள், தைரியமாய் சிங்கம் போல இருப்பார்கள். ஆனால் அவர்களுடைய படுக்கை அறையிலே தலையணையிலே முகம் புதைத்து கண்ணீர் விடுகிறதை உலகம் பார்க்காது, ஆனால் கர்த்தர் பார்ப்பார். The Lord wants to tell you He is mindful of your tears. ஆண்டவர் நீங்கள் விடுகிற ஒவ்வொரு கண்ணீரையும் கணக்கு வைத்திருக்கிறார். The Lord knows the sacrifice you have made. நீங்கள் செய்த எல்லா விதமான தியாகங்களையும் தேவன் நினைவில் வைத்திருக்கிறார். How you have been so benevolent to others. நீங்க எப்படி மற்றவர்கள் உதாரத்துவமாய் கொடுத்தீர்கள் என்று. The world looks at you as a loser or winner based on what you have. நீங்கள் வைத்திருக்கிறதை வைத்து உலகம் உங்களை ஒரு ஜெயாளி இல்லனா தோல்வி உள்ளவன் என்று பார்க்கிறது. But God looks at you as the person to whom He has given the promise. ஆனா கர்த்தர் உங்களை எப்படி பார்க்கிறார் என்றால் வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொண்டவர்களாய் தேவன் உங்களை பார்க்கிறார். அதாவது உலகம் உங்களை பார்க்கிற பார்வை இன்னைக்கு ஓட்டாண்டியா பார்க்குது, ஆனா கர்த்தர் வாக்குத்தத்தத்தின் சொந்தக்காரரா நீங்க யாரா மாறுவீங்க, எவ்வளவு பெருசா உயர்வீங்கன்னு அறிந்தவராய் உங்களை பார்த்துக்கிட்டு இருக்கிறார். The world sees now. உலகம் இப்பொழுது இருக்கிற உங்கள் நிலைமையை God பார்க்கிறது. sees your tomorrow. ஆனா ஆண்டவர் உங்கள் நாளைய தினத்துல நீங்கள் எப்படி இருக்க போகிறீர்கள் என்று ஆண்டவர் Somebody பார்க்கிறார். said amen. Amen. Turn to your neighbor and say, God sees your tomorrow. பக்கத்துல இருக்கவங்கள பார்த்து சொல்லுங்க, ஆண்டவர் உங்கள் நாளைய தினத்தை பார்க்கிறார். Hallelujah. 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 Somebody lift your right hand and say, I receive my tomorrow. நாளைய தினத்தின் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்கிறேன். How many of you are ready for the next years that the Lord is bringing? எத்தனை பேர் ஆயத்தமாக இருக்கிறீங்க? ஆண்டவர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை The பெற்றுக்கொள்ளுங்க. Lord says, I am restoring it to you. ஆண்டவர் சொல்லுகிறார் எல்லாவற்றையும் நான் திருப்பி கொடுக்க போகிறேன் என்று.
Aruka means healing. அருகா என்றால் சுகம் என்ற அர்த்தம். Aruka means recovery. அருகா என்றால் திருப்பிக் கொள்வது என்ற அர்த்தம். That is what David inquired of the Lord. அதுதான் தாவீது ஆண்டவர்கிட்ட அவர் முறையிட்டு கேட்டது. Shall I pursue and shall I get back what I've lost? நான் அதை பின்தொடர்ந்து அதை போய் பிடிப்பேனா, அதை நான் பெற்றுக்கொள்வேனா ஆண்டவரே? Can you imagine the humbleness of David? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, தாவீது எவ்வளவு தாழ்மையாக அதை கேட்கிறார். If I was there in that position, ஒருவேளை நான் அந்த இடத்தில் நின்று கொண்டிருந்தால் I would have taken the decision to pursue immediately. I wouldn't have asked God. நான் உடனே போய் ஏதாவது செஞ்சிருப்பேன். நான் ஒருவேளை ஆண்டவரை கேட்டிருக்க மாட்டேன். I will always think that God is on my side. When my family is lost, I should go and recover. என் குடும்பம் அங்க இழந்து நிற்கிறேன், நான் என்ன பண்ணிருப்பேன்னா உடனே கடந்து போய், ஏன்னா கர்த்தர் என் கூட இருக்கிறார் என்று சொல்லி உடனே கடந்து போயிருப்பேன். But look at the humbleness of David. ஆனா தாவீதின் தாழ்மை இந்த இடத்துல பாருங்க. He prays, shall I go, Lord? அவர் இப்படியாங்க ஜெபிக்கிறார், ஆண்டவரே நான் போட்டுமா? That is saints for you. அதுதான் உங்களுக்கு தேவன் கொடுக்கிற வார்த்தை. பரிசுத்தவான்கள் அப்படிதான் இருப்பார்கள். That is the saints acts. For them only the word of God is important. அவர்களுக்கு தேவனுடைய வார்த்தை தான் மிகவும் முக்கியமான காரியம். So the Lord says, ஆண்டவர் சொல்லுகிறார், go behind them. நீ பின் தொடர்ந்து போ. Pursue them. நீ அவர்களை பின்தொடர். You will overtake. நீ அதை பிடித்து. சொல்லுங்க ஆமென். ஆமென். உங்க பிரச்சனைக்கு பின்னாடி ஓடிக்கிட்டு இருந்த உங்களை பிரச்சனைக்கு முன்னாடி ஓட வைக்க போறாருங்க. Amen. You've been running behind your problems, but God is going to make you run before your problems. He says you will overtake. அவர் சொல்லுகிறார், நீ அதை பின்தொடர்ந்து பிடித்துக் கொள்ளுவாய். Then he says you will recover everything. நீ சகலத்தையும் திருப்பிக் கொள்ளுவாய் என்று சொல்லுகிறார். Somebody lift your hands and say amen. Amen. Aruka means recovery. அருகா என்றால் திருப்பிக் கொள்ளுவது என்ற அர்த்தம். How many of you are ready to recover everything you have lost? எத்தனை பேர் நீங்கள் இழந்தவற்றை திருப்பிக் கொள்ள ஆயத்தமாக இருக்கிறீங்க? In this year, இந்த வருடம் so many of us have lost our jobs, பல பேர் நம் வேலைகளை இழந்து காணப்படுகிறோம். our finance, நம் பணத்தை இழந்திருக்கிறோம். our business. நம் வியாபாரத்தை இழந்திருக்கிறோம். So many of you have lost your prospects of future, உங்கள் எதிர்காலத்தின் நம்பிக்கையை இழந்திருக்கிறீர்கள். relationships, உறவுகளை இழந்திருக்கிறீர்கள். whatever inheritance you had. எதெல்லாம் நீங்கள் சுதந்திரித்து வைத்துக் கொண்டிருந்தீர்களோ. I don't know how many of your jewels are learning Hindi. எத்தனை பேருடைய நகைகள் அங்க ஹிந்தி கத்துக்கிட்டு இருக்குன்னு எனக்கு தெரியல. புரியலையா? ஆமா, சேட்டு கிட்ட கத்துக்க எத்தனை நகை போயிருக்குதுன்னு தெரியல. But one thing I tell you, God is going to bring you from the சேட்டு to your gate. அந்த சேட்டு கிட்ட இருந்து எல்லாத்தையும் உங்க வீட்டுக்குள்ள ஆண்டவர் கொண்டு வர போகிறார். ஐயோ, புரிஞ்சவங்க ஆமென் சொல்லுங்கப்பா. ஆமென். Hallelujah. Hallelujah. Everything what the enemy has stolen, God is going to restore it back to you. எதெல்லாம் பிசாசு உங்க கிட்ட இருந்து திருடினானோ எல்லாவற்றையும் தேவன் திருப்பி தர போகிறார். God says I am going to restore, it means it is going to come back to you. ஆண்டவர் சொல்லிட்டார்னா சகலத்தையும் திருப்பி கொள்ள போகிறாய் என்றால் எல்லாம் வந்துவிட்டது என்று அர்த்தம். Your spiritual life is going to be restored. உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையை தேவன் கட்டி எழுப்ப போகிறார். How many of you are ready for restoration? எத்தனை பேர் அதற்கு ஆயத்தமாக இருக்கிறீங்க? Whatever you have lost, எதெல்லாம் நீங்கள் இழந்திருக்கிறீர்களோ. in fact God is going to restore your relationships. உங்கள் உறவுகளை தேவன் திரும்ப கட்டி எழுப்ப Your போகிறார். broken relationships, God is going to restore. உடைக்கப்பட்ட உறவுகளின் விரிசல்களை தேவன் சீர் செய்ய போகிறார். Restoration has such a big theme, people. அந்த ரெஸ்டோரேஷன் திருப்பிக் கொள்வது என்பது ஒரு பெரிய அர்த்தம் அதற்கு உண்டு. 1 Peter chapter 5 verse 10. 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை தமது நித்திய மகிமைக்கு அழைத்தவராயிருக்கிற சகல கிருபையும் பொருந்திய தேவன் தாமே கொஞ்ச காலம் பாடனுபவிக்கிற உங்களை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலைநிறுத்துவாராக. சொல்லுங்க ஆமென். ஆமென். This is restoration. இதுதான் மறு சீரமைப்பு. This is the exact definition of restoration. இதுதான் மறு சீரமைப்புக்கு கரெக்டான ஒரு அர்த்தம். Who is going to do it? யார் அதை செய்ய The போகிறார்? God of all grace. எல்லா கிருபையின் சகல கிருபையுள்ள தேவன் செய்ய போகிறார். Somebody said amen. ஆமென். The Father, நம் பிதாவானவர் through his son Jesus Christ, அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய், because of the calling that you have, நீங்கள் உங்களை அழைத்த அழைப்பின் நிமித்தம், for the eternal glory, நித்திய மகிமைக்காக, so he is going to do it for his glory. அவருடைய மகிமைக்காக இந்த காரியத்தை உங்களுக்கு செய்ய போகிறார். Somebody said amen. ஆமென்.
You see, God's glory is involved in your life. உங்கள் வாழ்க்கையில் தேவ மகிமை கலந்து காணப்படுகிறது. His name is involved in our success. நம்முடைய ஜெயத்தில் அவர் பெயர் இணைக்கப்பட்டு இருக்கிறது. ஜெயித்தாலும் தோத்தாலும் ஆண்டவர் தான் நாமம் மகிமைப்பட போகிறது. Amen. Whether you win or lose, the name of God is going to be glorified. Somebody said amen. Amen. That is why God wants you to be a victor. அதனால தான் எப்பொழுதும் தேவன் உங்களை ஜெயாளியாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். He doesn't want you to be a victim. நீங்க ஒரு தோல்வியாக இருக்க வேண்டும் என்று தேவன் So விரும்பவில்லை. this God of eternal glory, இந்த நித்திய கனத்துக்குரிய மகிமையின் தேவனானவர் what does he allow in our lives? நம் வாழ்க்கையில் எந்தெந்த காரியங்களை அனுமதிக்கிறார்? Some time of suffering. கொஞ்ச காலம் பாடுகளின் வழியாக, Little short time of suffering. கொஞ்ச காலம் பாடுகள். Why does he allow this? ஏன் அதை நமக்கு அனுமதிக்கிறார்? Because he wants to instruct us. He wants us to come to realignment with him. ஏன்னா ஏன் இந்த பாடுகளை தேவன் அனுமதிக்கிறார் என்றால் திரும்பவுமாக அவர் சித்தத்திற்குள் நாம் வரும்படியாக தேவன் அதை அனுமதிக்கிறார். The psalmist says, before I was afflicted, I walked away from the word. நான் வழி தப்பி போனேன் I உபத்திரவத்திற்கு went முன்பாக. astray before I was suffering. நான் உபத்திரவப்படுவதற்கு முன்பாக நான் வழி தப்பி போனேன் என்று So what சொல்லுகிறார். does God do after you are suffering? நீங்கள் உபத்திரவப்பட்டதற்கு பிறகு தேவன் என்ன செய்ய போகிறார்? Number one, he will restore. முதலாவதாக அவர் மறு சீரமைப்பை செய்ய போகிறார். அந்த வசனம் சொல்லுகிறது, அப்படியே வாசிக்கலாமா? He will restore. அவர் சீர்படுத்த போகிறார். Second, he is going to make you strong. சிறப்படுத்த போகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல விரும்புறீங்க? ஆமென். Somebody say making you strong. கர்த்தர் நம்மை ஸ்திரப்படுத்த போகிறார் என்று சொல்லுங்கள். Number 3, firm. மூன்றாவதாக பலப்படுத்த போகிறார். And number 4, நான்காவதாக he is going to make you steadfast. நிலை நிறுத்த போகிறார். ஆமென். Write down these 4 things. இந்த 4 காரியங்களையும் எழுதி வைத்துக் He கொள்ளுங்கள். is going to restore. அவர் உங்களை சீர்படுத்தி, He is going to make you strong. அவர் உங்களை ஸ்திரப்படுத்தி, He is going to make you firm. அவர் உங்களை பலப்படுத்தி, And he is going to make you steadfast. அவர் உங்களை நிலைப்படுத்த போகிறார். சொல்லுங்க ஆமென். ஆமென். Steadfast means unshakable. நிலைப்படுத்துவார் என்றால் அதை அசைக்க முடியாத உறுதி என்று அர்த்தம். Many prophets are declaring பல தீர்க்கதரிசிகள் சொல்லுகிறார்கள் that the season of restoration is starting from November. இந்த நவம்பர் மாதத்திலிருந்து இந்த மறு சீரமைப்பின் காலம் ஆரம்பிக்கிறது என்று. Do you receive it? Say amen. நீங்கள் அதை பெற்றுக்கொள்வீர்கள் என்றால் ஆமென் என்று சொல்லலாமா? Turn to your neighbor and say, my season of restoration. என்னுடைய மறு சீரமைப்பின் காலம் ஆரம்பித்து விட்டது. In fact, the whole of the Bible flows with that theme. முழு வேதாகமமும் இந்த தலையங்கத்தில் தான் செயல்படுகிறது. The Lord restored the nation of Israel from Egypt to Canaan. எகிப்திலிருந்து தேவன் இஸ்ரவேலை விடுதலையாக்கி மறு சீரமைப்பு செய்து கானானுக்குள் கொண்டு போனார். In fact, why did Jesus come to the world? ஏன் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்குள் வந்தார்? Whatever the first Adam has lost, Jesus, the second Adam, came to restore. எதெல்லாம் முதலாம் ஆதாம் இழந்தாரோ இரண்டாம் ஆதாமாகிய இயேசு கிறிஸ்து வந்து மறு சீரமைப்பு செய்யும்படியாக இறங்கி வந்தார். கைகளை உயர்த்தி சொல்லுங்க ஆமென். ஆமென். ரட்சகர் வந்ததா, ரட்சிப்பும் வந்ததே. சேர்ந்து பாடலாமா? ரட்சகர் வந்ததா, ரட்சிப்பும் வந்ததே, மன்னிப்பும் கிடைத்ததே, மறுவாழ்வு பிறந்ததே, மன்னிப்பும் கிடைத்ததே, மறுவாழ்வு பிறந்ததே. இம்மானுவே தேவன் நம்மோடே, இம்மானுவே. Everybody, இம்மானுவே. Thank you, Father, in the name of Jesus. I release restoration upon you. பிள்ளைகளின் மேல இந்த மறு சீரமைப்பை நான் ரிலீஸ் பண்ணி ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. I pray that every one of you have the discernment of the sons of Issachar.
இசக்காரின் புத்திரர்களைப் போல நீங்கள் இருக்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன். You need to know that time and seasons that you are living in. நீங்க எந்த காலத்தில் எந்த சமயத்தில் வாழ்கிறீர்கள் என்ற அந்த ஞானம் உங்களுக்கு இருக்க வேண்டும். Sometimes God will say wait patiently. சில நேரத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார் பொறுமையாக காத்திருங்கள் என்று. Why? Because the suffering is not yet over. எதற்காக? உபத்திரவம் இன்னும் முடியவில்லை. But when God says restoration, ஆனா ஆண்டவர் மறுசீரமைப்பு என்று சொல்லும் பொழுது, that means the season of suffering is over, the season of victories is starting. ஆமென். அப்படி என்றால் நீங்கள் உபத்திரவப்படுகிற காலம் முடிந்து விட்டது, உங்கள் ஜெயத்தின் காலம் ஆரம்பித்து விட்டது. இசக்காரின் புத்திரர் என்ன செய்தார்கள்? அவர்கள் தாவீதுக்கு காலங்களை அறிந்து அவர்கள் ஞானமாய் புத்தி சொன்னார்கள். The sons of Issachar, they were giving advice according to the times and seasons. First Chronicles chapter 12 verse 32. 1 நாளாகமம் 12ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். Whatever the Israelites needed to do, இஸ்ரவேல் ஜனங்கள் எந்தெந்த காரியங்களை செய்ய வேண்டும் என்று விரும்பினார்களோ, they were able to discern it and they were able to give the right counsel. அவர்கள் அந்த காரியத்தை யூகித்து சரியான ஆலோசனைகளை கொடுக்கிறவர்களாய் இருந்தார்கள். 200 people. 200 பேர் இசக்கார் புத்திரரில் இஸ்ரவேலர் செய்ய வேண்டியது இன்னதென்று அறிந்து காலா காலங்களுக்கு தகுந்த யோசனை சொல்லத்தக்க தலைவர்கள் 200 பேரும் இவர்கள் வாக்குக்கு செவி கொடுத்த இவர்களுடைய எல்லா சகோதரருமே. Somebody lift your hands and say amen. Amen. I speak the blessing of Issachar on you this month. இந்த மாதம் இசக்கார் புத்திரர்களின் ஆசீர்வாதத்தை உங்கள் மேல் கூறுகிறேன். Somebody lift your hands and say amen. Amen. The discernment of restoration is coming upon you. இந்த காரியத்தை யூகித்து அந்த யோசனைகளின் படி நடக்கிற இந்த மறுசீரமைப்பு காலம் வந்துவிட்டது. The whole of the Bible moves with this theme. இந்த தலைப்பின் கீழ் தான் வருகிறது. Kings who have lost their kingdoms. ராஜாக்கள் அவர்கள் ராஜ்யங்களை இழந்திருக்கிறார்கள். One more explanation about restoration is a monarch who has lost his throne coming back to sit on his throne. That is restoration. Amen. ஒரு ராஜா எப்படி தான் ராஜ்யத்தை இழந்து சிங்காசனத்தை இழந்து மீண்டுமாக வந்து ஆட்சியில் உட்காருவதை குறிக்கிறது. அதுபோல தான் கர்த்தர் உங்களையே ராஜாக்களாய் மறுபடி உட்கார வைக்க போறார். Amen. Likewise God is going to make you sit as kings and queens. Somebody lift your hands and say amen. Amen. God wants to restore you to whatever place that God actually wanted you to be. எந்த இடத்துல தேவன் உங்களை இருக்க வேண்டும் என்று விரும்புகிறாரோ அந்த ஸ்தானத்திற்கு தேவன் உங்களை திருப்பி கொண்டு வந்து நிறுத்தி வைக்க போகிறார். Many prayers of the Old Testament prophets, பழைய ஏற்பாட்டின் தீர்க்கதரிசிகளின் அநேக ஜெபங்கள், Lord restore us. ஆண்டவரே எங்களை திரும்பவுமாக கட்டி எழுப்புங்க. The book of Psalms is songs. சங்கீதக்காரரின் புத்தகங்கள் பாடல்களாக இருக்கிறது. சங்கீத புத்தகம். சங்கீத புத்தகம். It's filled with songs. அது முழுமையாக பாடல்களால் நிரம்பி But there இருக்கிறது. are also prayers which are songs. ஆனா ஜெபங்களும் பாடல்களாக உள்ளது இருக்கிறது. Somebody said amen. Amen. So in Psalm 80, சங்கீதம் 80ஆம் அதிகாரத்தில் it is written by Asaph. ஆசாப் மூலமாக எழுதப்பட்டு இருக்கிறது. 3 times he prays for restoration. 3 தடவைகள் இந்த மறுசீரமைப்புக்காக அவர் ஜெபிக்கிறதை நாம் For பார்க்கலாம். which he is asking the Lord to shine his face upon him. தேவனுடைய முகத்தை அவர்கள் மேல் பிரகாசிக்க பண்ணும்படியாக அவர் வேண்டிக் கொள்ளுகிறார். This is what he is saying. Psalm 80 verse 3, 7 and 19. சங்கீதம் 80ஆம் அதிகாரம் வசனங்கள் 3, 7, 19. தேவனே எங்களை திருப்பி கொண்டு வாரும், உமது முகத்தை பிரகாசிக்க பண்ணும், அப்பொழுது ரட்சிக்கப்படுவோம். Amen. Amen. In Tamil, for the திருப்பி கொள்வோம், it is written restore us. Amen. திருப்பி கொள்ளுவதற்கு restore us என்று எழுதப்பட்டு இருக்கிறது. Somebody said amen. Amen. அந்த திருப்பி கொள்ளுதலுக்கு மேல எழுதிக்கோங்க, ரெஸ்டோர்னு சொல்லி பைபிள்ல எழுதுங்க. Restore. Restoration. Your Bible, it's called restoration. How is restoration going to happen? இந்த திருப்பி கொள்ளுதல் எப்படி நடைபெற போகிறது? God is going to make his face to shine upon you. கர்த்தர் அவருடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ண போகிறார். And you will be saved. நீங்கள் ரட்சிக்கப்பட போகிறீர்கள். I believe God is going to look upon you with favor. நான் விசுவாசிக்கிறேன் தேவ தயவை வைத்து தேவன் உங்கள் மேல் பிரகாசிக்க போகிறார். உங்க மேல அவர் முகத்தை திரும்பி அப்படி ஒரு கம்பேஷனா பார்க்க போறாரு. உங்களுக்கு எல்லாம் திரும்பி வரப்போகுது. He is going to turn with favor
favor, with compassion, he's going to look at you and you're going to get back everything whatever you lost. Restoration happens when God looks at your face. திருப்பி கொள்ளும் பொழுது என்ன நடக்குது என்றால் தேவன் உங்கள் முகத்தை பார்க்கும் பொழுது அந்த காரியங்கள் நடைபெறுகிறது. From his face restoration comes. அவருடைய முகத்திலிருந்து அந்த மறுசீரமைப்பை நாம் பெற்றுக்கொள்ள From his face salvation comes. அவருடைய முகத்திலிருந்து ரட்சிப்பு வருகிறது. முகத்திலிருந்து தான் ரட்சிப்பு, முகத்திலிருந்து தான் ரட்சிப்பு. எத்தனை பேர் ஆமென் சொல்ல விரும்புறீங்க? அவருடைய முகத்தை நோக்கி பார்த்தவர்கள் பிரகாசம் அடைந்தார்கள். Amen. When you look into his face, they were bright. எத்தனை பேர் ஆமென் சொல்ல விரும்புறீங்க? அவர் முகத்தை பார்த்தா ரட்சிப்பு வருகிறதா? If you look at his face, you receive your salvation. Psalm 34 verse 5. சங்கீதம் 34:5 வசனம். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. Amen. Amen. But there is another verse which says from his face is salvation. Amen. இன்னொரு வசனம் அவர் முகத்திலிருந்து ரட்சிப்பு என்று போடப்பட்டிருக்கிறது. Somebody said amen. Amen. That is why you see the whole Bible restoration happens when God looks upon you with favor. இந்த முழு வேதத்திலும் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் தேவன் உங்கள் மேல் தயவாய் கிருபையாய் உங்களை பார்க்கும் பொழுது அந்த திருப்பிக் கொள்ளுதல் நடைபெறுகிறது. Psalm 44 verse 3. சங்கீதம் 44:3 வசனம். அவர்கள் தங்கள் பட்டயத்தால் தேசத்தை கட்டிக்கொள்ளவில்லை, அவர்கள் புயமும் அவர்களை ரட்சிக்கவில்லை. நீர் அவர்கள் மேல் பிரியமாயிருந்தபடியால் உம்முடைய வலதுகரமும் உம்முடைய புயமும் உம்முடைய முகத்தின் பிரகாசமும் அவர்களை ரட்சித்தது. Somebody said amen. Amen. It is not your might. இது உங்க பலத்தினால் அல்ல. It is not your hand. உங்க கையின் பிரயாசத்தினால் அல்ல. Restoration is going to come because of God's face. தேவனுடைய முகத்து நிமித்தம் உங்களுக்கு இந்த மறு சீரமைப்பு வரப்போகிறது. அதனால தான் நம்ம வாசிக்கிறோம், இமைப்பொழுது உன்னை கைவிட்டேன். That's why we read, for a moment I left you. இமைப்பொழுது என் முகத்தை உனக்கு I hid my face from you. அவருடைய முகத்தை இமைப்பொழுது மறைத்து கொண்டார். சொன்னார் சாத்தான்கிட்ட, ஏய் யோபு தொடர்ந்து தொட்டுக்கோ, நான் ஒரு நிமிஷம் மூடிக்கிறேன் என் முகத்தை. Amen. He said, for a moment let me hide my face. For a small second. ஒரு நொடி பொழுதற்கு. Isaiah 54 verse 8. ஏசாயா 54:8 வசனம். அற்பகாலம் உண்ட கோபத்தினால் என் முகத்தை இமைப்பொழுது உனக்கு மறைத்தேன், ஆனாலும் நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன் என்று கர்த்தராகிய உன் மீட்பர் சொல்லுகிறார். Somewhere you have made a mistake. எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு தவறு நடந்திருக்கு. Somewhere mistake has happened. எங்கேயோ தவறு நடந்திருக்கு. But God wants to restore everything today. ஆனா சகலத்தையும் திருப்பிக் கொள்ளும்படியாக தேவன் விரும்புகிறார். So he says, அவர் சொல்லுகிறார், I am a God who cannot see sin. நான் பாவத்தை பார்க்க முடியாத சுத்த கண்ணராய் இருக்கிறேன். But I am a God of salvation. ஆனா நான் ரட்சிப்பின் தேவனாய் இருக்கிறேன். He cannot appreciate your sin. நீங்கள் பாவம் செய்கிறதை அவர் தட்டி கொடுக்க போவதில்லை. But he can look upon you with salvation and restore your life to you. ஆனால் அவர் உங்களை பார்க்கும் பொழுது ரட்சிப்பாக உங்களை பார்த்து உங்கள் சகலத்தையும் திருப்பிக் கொள்ளும்படியாக தேவன் உங்கள் மேல் முகத்தை திருப்ப போகிறார். சங்கீதம் 80 எழுதப்பட்டபடி எல்லாரும் கையை உயர்த்தி சொல்லுங்க, எங்களை திருப்பி கொண்டு வாரா. Turn us back, Lord. எங்களை மறுசீரமையும் ஆண்டவரே. Lord, restore us, கையை உயர்த்தி வாயை திறந்து ஜெபம் பண்ணுங்க. Can you just open your mouth and start praying? இப்போ உங்களுக்கு டைம் தரேன், கேளுங்க ஆண்டவர்ட்ட. என்ன மறுசீரமைங்கப்பா, என் லைஃபை மறுசீரமைங்கப்பா, என் குடும்பத்தை மறுசீரமைங்கப்பா, ஆண்டவரே என் பொருளாதாரத்தை மறுசீரமைங்கப்பா, restore our finances, என் ஆவிக்குரிய வாழ்க்கையை மறுசீரமைங்கப்பா, restore our spiritual life, ஆண்டவரே என் வீட்டை மறுசீரமைப்பு செய்யுங்கப்பா, restore our household. ஆண்டவரே நான் இழந்து போன இந்த வருஷம் நிறைய இழந்துட்டேன்பா. Lord, this year I've lost so many things, Lord. என்ன மறுசீரமைப்பு செய்யுங்கப்பா. Lord, restore unto you, Lord. Somebody lift your hands and say amen. கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லலாம். Old Testament always prayed for restoration. பழைய ஏற்பாட்டில் எப்பொழுதுமே இந்த மறு சீரமைப்புக்காக ஜெபித்தார்கள். The answer is in the New Testament. ஆனா இதற்கான பதிலானது புதிய ஏற்பாட்டில் இருக்கிறது. Acts chapter 3 அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் verse 20 and 21. 20-21 வசனம். Psalm 80 has 3 places where the psalmist prays restore, restore, restore. சங்கீதம் 80ஆம் அதிகாரத்தில் 3 இடத்தில் அந்த மறுசீரமைப்பை குறித்து போடப்பட்டிருக்கிறது. Verse 3, 7 and 19 as I told you. 3, 7, 19 வசனங்களில். But the answer is in Acts chapter 3 verse 20, 21. ஆனா பதிலானது அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் வசனங்கள் 20, 21 காணப்படுகிறது. உங்கள் பாவங்கள் நிவர்த்தி செய்யப்படும் பொருட்டு நீங்கள் மனம் திரும்பி குணப்படுங்கள். உலக தோற்றம் முதல்
தேவன் தம்முடைய பரிசுத்த தீர்க்கதரிசிகள் எல்லாருடைய வாக்கினாலும் உரைத்தவைகள் எல்லாம் நிறைவேறி தீரும் காலங்கள் வருமளவும் பரலோகம் அவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. ஹalleluya. தமிழ்ல ரொம்ப சுருக்கமா போட்டிருக்குது. இங்கிலீஷ்ல வாசிக்கிறேன் பாருங்க. That he may send the Messiah who has been appointed for you, even Jesus. Heaven must receive him until the time comes for God to restore everything as he promised long ago through his holy prophets. அது 19ஆம் வசனத்தில் இருக்குது பாருங்களேன். ஆனபடியினாலே கர்த்தருடைய சன்னிதானத்திலிருந்து இளைப்பாறுதலின் காலங்கள் வரும்படிக்கும் முன்னே குறிக்கப்பட்ட இயேசு கிறிஸ்துவை அவர் உங்களிடத்தில் அனுப்பும்படி கையை உயர்த்தி ஆமென் சொல்லுங்களேன். அந்த இளைப்பாறும் காலம் வரைக்கும் என்ன பண்ணுவாரா? இவர் பாவங்களை நிவர்த்தி செய்து நம்மை குணமாக்கி இழந்தவைகளை, இழந்த மேன்மைகளை இவர் திரும்பி கொடுப்பாராம். Amen. He will forgive our sins, and whatever we lost, he wants to restore it back and give it to us again. Somebody said amen. Amen. In English it is beautiful. ஆங்கிலத்தில் அது அழகாக போடப்பட்டிருக்கிறது. Messiah, மேசியா, who has been appointed for us, நமக்காக நியமிக்கப்பட்ட அந்த மேசியா, he is waiting in heaven. அவர் பரலோகத்தில் நமக்காக காத்து கொண்டிருக்கிறார். Why he is waiting there? எதற்காக அங்க காத்து கொண்டிருக்கிறார்? Whatever prophecies by the prophets, தீர்க்கதரிசிகள் மூலமாக உரைக்கப்பட்ட எல்லா தீர்க்கதரிசனங்களும் everything has to be fulfilled. எல்லாமே நிறைவேறப்பட வேண்டும். How did Israel become a nation? எப்படி இஸ்ரவேல் ஒரு தேசமாக மாறினது? Because it was prophesied by prophets. தீர்க்கதரிசிகள் ஏற்கனவே அந்த தீர்க்கதரிசனத்தினால் உரைத்திருக்கிறார்கள். Why is he still waiting? ஏன் இன்னும் காத்து கொண்டிருக்கிறார்? Because the temple has to be rebuilt. ஏனா அந்த ஆலயம் திரும்பவுமாக கட்டப்பட வேண்டும். Jerusalem has come back to Israel. எருசலேம் இஸ்ரவேலுக்கு வந்து விட்டது. But it's still the temple has not been built. ஆனா இன்னும் அந்த தேவாலயம் கட்டப்படவில்லை. How many of you want to say amen? Amen. The temple is coming. அந்த ஆலயம் கட்டப்பட போகிறது. That is why he is waiting. அதனால தான் அவர் காத்து கொண்டிருக்கிறார். ஆலயம் திரும்ப கட்டப்படணும், புதுசா இல்ல. ஏற்கனவே இருந்த ஆலயத்தை திரும்ப கட்ட மறுசீரமைப்புக்காக அவர் மேல காத்துக்கிட்டு இருக்கிறார். God is waiting for the restoration of the Jerusalem temple to be built again. கொஞ்சம் ஆழமான சத்தியம் ஃபர்ஸ்ட் வீக்லயே உங்களுக்கு கொடுக்கிறேன். காரணம் என்ன தெரியுமா? இதுதான் தீமை. பைபிள் முழுசும் என்ன தீமைன்னு சொன்னா மறுசீரமைப்பு தான் பைபிள். Man, the whole Bible runs through the thread of restoration. In India, இந்திய தேசத்தில் God is going to restore. கர்த்தர் இந்த மறு சீரமைப்பை கொண்டு வர போகிறார். The truth will be restored in our nation. உண்மையானது திரும்பவுமாக நிலை நிறுத்தப்பட போகிறது. Somebody lift your hands and say amen. Amen. God is going to restore truth back to this nation. கர்த்தர் திரும்பவுமாக உண்மையை நிலை நிறுத்த போகிறார். Sir, how can time be restored? எப்படி நேரங்களும் காலங்களும் திரும்பவுமாக சீரமைக்கப்பட முடியும்? One of the most important things man cannot restore is time. மனுஷன் ஒரு முக்கியமான காரியத்தை அவன் திருப்பி கொள்ளவே முடியாது. அது என்னவென்றால் நேரம். Your watch and my watch is chronological. உங்க வாட்சும் நம்ம வாட்சும் இட்ஸ் chronological. It keeps moving. அது ஓடிக்கொண்டே இருக்கிறது. நேரத்தை யாராவது திருப்பி எடுக்க முடியுமா? Can you just turn back the time which ran away? But the Lord wants to promise you. ஆனா கர்த்தர் உங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். I am going to restore. நான் சகலத்தையும் நான் அதை சீர்படுத்த போகிறேன். உடைத்தே Amen. உருவாக்கினி சிட்சித்தே சீர்படுத்தினி உடைத்தே உருவாக்கினி பிரித்தே பிரியாதிருந்தேன் எனக்கு யாருண்டு கலங்கின நேரத்தில் உம் கரம் என்னை நடத்தியதே எனக்கு யாருண்டு கலங்கின நேரத்தில் உம் கரம் என்னை நடத்தியதே. Somebody lift your hands and say amen. Amen. Number one, God is going to restore the
time that you have lost. முதலாவதாக எந்த நேரத்தை நீங்கள் இழந்திருக்கிறீர்களோ ஆண்டவர் அதை திருப்பி தரப்போகிறார். இந்த வருஷம் ரொம்ப நேரம் ரொம்ப வீட்டுக்குள்ள இருந்துட்டோம்ல. This year for a long time we've been sitting inside our house. எல்லாம் லாக்டவுன்ல இருந்தோம்ல. We were all in lockdown. அந்த நேரத்தை எப்படி அந்த விட்டது காலத்தெல்லாம் எப்படி பிடிக்கிறது? How are we going to restore whatever we lost? அந்த நாட்கள்ல நீங்க வேலை செஞ்சிருந்தா சம்பாதிச்சு வர வேண்டிய பணத்தை என்ன பண்றது? Oh, in those days you could have worked and got that money but you haven't got it, but what are you going to do about that? அதை பத்தி நம்ம ஊர்ல பொதுவா ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, காந்தி கணக்குல எழுதிரு. It's like Gandhi's account. அப்படின்னா என்ன அர்த்தம்னு சொன்னா திருப்பி வராதுன்னு அர்த்தம். It means you won't get it back. ஏன்னா அவர் போயிட்டார், காந்தியா திருப்பி வந்து கொடுக்க போறாரு. ஆனா இயேசு சாமி எல்லாத்தையும் திருப்பி கொடுப்பாருங்க. Amen. But Jesus is telling he's going to give it back to you. அவர் கணக்கு வச்சிருக்கிறார். Because he has everything of your account. That's the theme of Joel chapter 2 verse 25. அதுதான் யோவேல் 2ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தின் தலைப்பு. Beautiful verse for restoration is Joel 2:25. மறு சீரமைப்பிற்கான ரொம்ப அழகான வசனமானது அது. நான் உங்களிடத்தில் அனுப்பின பெரிய சேனையாகிய வெட்டுக்கிளிகளும் பச்சைக்கிளிகளும் முசுக்கட்டை பூச்சிகளும் பச்சை புழுக்களும் பட்சித்த வருஷங்களின் விளைவை உங்களுக்கு திரும்ப அளிப்பேன். The Lord says, what the cankerworm and the palmer worm and the locusts have eaten, I will restore it back to you. Amen. ஆண்டவர் சொல்லுகிறார், வெட்டுக்கிளிகள் பச்சை பூச்சிகள் முசுக்கட்டை பூச்சிகள் பச்சை புழுக்கள் பட்சித்த வருஷங்களின் விளைவை திரும்ப தரப்போகிறேன் என்று சொல்லுகிறார். ஆமென். எத்தனை பேர் ஆமென் சொல்ல விரும்புறீங்க? ஆமென். Whatever you have lost, எதெல்லாம் நீங்க இழந்திருக்கிறீர்களோ during the time of your affliction, உங்கள் உபத்திரவத்தின் காலகட்டத்தில் whatever you have lost, நீங்கள் எதெல்லாம் இழந்திருக்கிறீர்களோ whatever the enemy has stolen, எதெல்லாம் சத்துருவானவன் உங்ககிட்ட இருந்து திருடி கொண்டு God போய்விட்டான், says, I am going to restore it back to you. கர்த்தர் சொல்லுகிறார், நான் சகலத்தையும் மறு சீரமைப்பு செய்ய போகிறேன். I will restore it. உனக்கு திருப்பி தர போறேன். நான் எல்லாவற்றையும் திருப்ப தர போகிறேன். Not just give it to you back to you, but he is going to add interest and give it back to you. அவர் இன்ட்ரஸ்டோட சேர்த்து நீங்க இழந்த எல்லாவற்றையும் திரும்ப தர போகிறார். வட்டியோட திருப்பி தர ஒரே கம்பெனி நம்ம பரலோக ராஜ்யம் தான். Amen. It's only the kingdom of God who gives everything back to us. கையை தட்ட மாட்டீங்களா? கரங்களை தட்டலாமா? ஏங்க பேங்க்ல நீங்க இழந்து போன ஆசீர்வாதத்துக்கு ஏதாவது கூட மாரட்டோரியம் கொடுத்தாங்க. என்னங்க மாரட்டோரியம்னா? For us they gave moratorium in the pandemic நீ period. மாட்டினது தான். அதுக்கு பேர் தான் மாரட்டோரியம். நான் மாரட்டோரியமா மாடுட்டோரியம்னு சொல்றேன். என்ன மாட்டை வந்து இந்த கயிறை போட்டு இழுத்தது தான். நீ எஸ்கேப் ஆக முடியாது. கொஞ்ச நேரம் அப்படி லூஸ் விடுறேன், காத்தாடிக்கு லூஸ் விடுற மாதிரி கொஞ்சம் லூஸ் விட்டு 3 மாசம் நீ கட்ட வேணாம். ஆனால் திருப்பி அந்த கட்டாததுக்கும் சேர்த்து வட்டி போட்டு உங்களுக்கு மேலே ஏற்றி விட்டாங்க பாருங்க, நல்லா இருப்பாங்க. இது உலகம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நீ இழந்ததை நான் திரும்பி உனக்கு தர போறேன். அதுக்கு நீ வட்டியே கட்ட வேண்டாம், இல்லாத நான் சேர்த்து உனக்கு தர போறேன். Amen. Whatever you lost, I'm going to add and give it back to you. Do you believe God can do it for you? ஆண்டவர் அதை செய்யலாம் என்று சொல்லி நீங்கள் விசுவாசிக்கிறீங்களா? How many of you say amen? எத்தனை பேர் ஆமென் என்று சொல்லுங்க? In the book of 2 Kings, 2 ராஜாக்களின் புத்தகத்தில் there was this lady. ஒரு பெண்மணி அங்க காணப்படுகிறார். She had shown her love and respect and concern for the prophet. அந்த தீர்க்கதரிசிக்கு அவளுடைய அன்பையும் மரியாதையும் கனத்தையும் கொடுக்கிறவளாய் இருந்தாள். In fact, she saw that he did not have a place to stay. அவருக்கு ஒரு தங்குறதற்கு ஒரு இடமில்லை என்று சொல்லி பார்க்கிறாள். So she built him a house. அவருக்கு ஒரு வீட்டை கட்டுகிறாள். But unfortunately, ஆனா துரதிர்ஷ்டவசமாக she got a child and everything was a blessing. ஒரு பிள்ளை கிடைத்தது, எல்லாமே ஆசீர்வாதமாக தான் இருந்தது. He died and Elisha the prophet restored him back. அவர் மரித்து விடுகிறார். எலிசா தீர்க்கதரிசியானவர் அவர் திரும்பவுமாக உயிரோடு But எழுப்புகிறார். after that there was a famine. ஆனா அதற்கு பிறகு ஒரு பெரிய பஞ்சம் வருகிறது. So this lady had to leave her house and go. சோ இந்த பெண்மணி அந்த வீட்டை விட்டு வெளியே போக வேண்டிய ஒரு சூழ்நிலை. For a season she was not available in the land. ஒரு காலகட்டத்துக்கு அந்த தேசத்தில் அவள் காணப்படவில்லை. Then after some time, அதற்கு அப்புறம் பிறகு கொஞ்ச நாட்கள் she கழித்து came back to her nation. திரும்பி அவளுடைய தேசத்துக்கு வருகிறாள். What does she expect? அவள் என்ன எதிர்பார்க்கிறாள்? Her house is taken by somebody. யாரோ ஒருவர் அவள் வீட்டை எடுத்து விட்டார்கள். Somebody has taken her field. அவள் நிலங்களை எடுத்து விட்டார்கள். Now she comes empty.
இப்பொழுது வெறுமையாக வந்து நிற்கிறாள். But God is a God of restoration. ஆனா தேவன் சகலத்தையும் திருப்பி தருகிறவராய் இருக்கிறபடியினால் The king is inquiring about the miracles through Elisha. எலைஷா மூலமாக நடந்த அற்புதங்களை ராஜா விசாரித்துக் கொண்டிருக்கிறார். Just then this Shunammite woman comes in. அப்பொழுது இந்த சுனமெத்தியாள் அவள் அந்த இடத்துக்கு வருகிறாள். She just enters then. அந்த நேரத்தில் உள்ளே வருகிறாள். The king asks, who is this lady? யார் இந்த பெண்மணி என்று கேட்கிறார். This is that girl. இதுதான் அந்த பெண் என்று சொல்லுகிறார்கள். Whose son the prophet raised again. அந்த தீர்க்கதரிசியானவர் உயிரோடு எழுப்பினாரே அந்த பெண்மணி தான் இவள் என்று You know சொல்லுகிறார்கள். what the king told அந்த that lady? ராஜா அந்த பெண்மணிக்கு என்ன சொன்னார் தெரியுமா? Whatever the days she was not available, whatever was the produce of her land, give it back to her. ஆமென். எந்தெந்த நாட்கள் அவள் இந்த இடத்துல இல்லாமல் போனாலோ அந்த நிலத்தின் விளைச்சல்களின் விளைவை எல்லாவற்றையும் திருப்பி கொடுக்க வேண்டும் என்று ராஜா Somebody கட்டளையிட்டார். lift your hands and shout a bigger amen. ஆமென். Hallelujah. ஹalleluya. Say hallelujah. ஹalleluya. நீங்க லீவ் போட்டதுக்கு சம்பளம் கொடுக்கலாம். நீங்க லீவ் போடும்போது நீங்கள் செய்திருந்தால் கிடைக்க வேண்டிய இன்சென்டிவையும் போனஸையும் ஒரே கம்பெனி கொடுக்கும். அதான் பரலோக கம்பெனி. And it's only the company of heaven can give you the incentive and the bonus together, though you took leave and you were not. 2 Kings chapter 8 verse 6. 2 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். ராஜா அந்த ஸ்திரீயை கேட்டதற்கு அவள் அதை அவனுக்கு விவரித்து சொன்னாள். அப்பொழுது ராஜா அவளுக்கு ஒரு பிரதானியை நியமித்து அவளுக்கு உண்டானது எல்லாவற்றையும் அவள் தேசத்தை விட்டு போன நாள் முதல் இதுவரைக்கும் உண்டான அந்த வயலின் வருமானம் அனைத்தையும் அவளுக்கு கிடைக்கும்படி செய் என்றான். சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? ஐயோ, ராஜா ஒரு பிரதானியவே நியமிச்சிட்டாரு. எதுக்கு? அவளுக்கு கணக்கு போடு, ஒரு பைசா கூட அந்த பிள்ளைக்கு போக கூடாது. அவ வீட்டுல இல்லாம வெளியில சுத்திட்டு இருந்தா பாத்தியா, அனாதை மாதிரி அலைஞ்சுக்கிட்டு இருந்தால, அந்த நேரத்துல அவள் நிலத்துல விளைஞ்சது எல்லாம் அவளுக்கு தான் சொந்தம். வேற ஒருத்தன் அவளுடைய சொத்தை அவளுடைய ஆசீர்வாதத்தை அனுபவிக்க முடியாது. அவளுடைய திருப்பி தர்றேன். Somebody shout amen. My brother, my sister, என் அன்பான சகோதர I சகோதரிகளே, prophesy restoration. நான் தீர்க்க தரிசனமாக இந்த மறு சீரமைப்பை பேசுகிறேன். அன்பான நேயர்களே, இந்நிகழ்ச்சியில் கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தங்களும் தீர்க்க தரிசன வார்த்தைகளும் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருந்திருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். நீங்கள் பெற்ற ஆசீர்வாதங்களையும் ஜெப விண்ணப்பங்களையும் மற்றும் உங்கள் காணிக்கைகளையும் அனுப்ப வேண்டிய எங்கள் முகவரி: ரூவா ஊழியங்கள், எண் 82, ஜவஹர்லால் நேரு சாலை, சிம்ஸ் மருத்துவமனை எதிரில், வடபழனி, சென்னை 26. உங்கள் காணிக்கைகளை ஆன்லைன் மூலமாக எளிதாக செலுத்தலாம். எங்கள் இணையதள முகவரி www.ruhaministries.org.